மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 ரிசர்வ் லிஸ்ட் வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு வருகிறது என்ற பதில் இப்போதைக்கு தயாரிப்பு பணிகள் நடக்குது. இந்த மனு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பரமத்தி வேலுரை சார்ந்த தீபானந்த் அவர்கள் இந்த ஆர்டிஐ லெட்டராக ஆசிரியர் கேட்டிருக்காரு. உண்மையிலே தீபானந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிறைய கேள்விகளை தெளிவாக கேட்டிருக்காரு. ஆசிரியர் தேர்வு வரையும் பூசி மொழிக்கு சில பதில் சொல்லியிருக்கு. ஆனால் ரிசர்வ் லிஸ்ட் தயாராகுது. தீபானந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது போன்ற ஒரு தகவல் கேட்டு ஆசிரியர் மக்கள் தெரிஞ்சுக்கிறது கொடுத்ததுக்கு நன்றிகள். இதில் என்ன முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் லிஸ்ட் ஹாஸ் பின் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பிஜி அசிஸ்டன்ட். பதில் என்ன வருது? ரிசர்வ் லிஸ்ட் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கைண்ட்லி ப்ரொவைட் த சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் த ரிசர்வ் லிஸ்ட் இன்க்ளூடிங் கேட்டகரி வைஸ் ரிசர்வ் லிஸ்ட் காப்பி இருந்தால் எனக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க. பதில் வந்து ரிசர்வ் லிஸ்ட் தயாரிப்பு பணி தான் நடக்குது, முழுமையடையலன்றது இதுலேருந்து தெரிய வருது. அடுத்த விஷயம், ரிசர்வ் லிஸ்ட் ஹாஸ் பின் ப்ரிப்பேர்ட் கைண்ட்லி ப்ரொவைட் ரீசன்ஸ் ஃபார் நாட் ப்ரிப்பேரிங் ரிசர்வ் லிஸ்ட். சப்போஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலன்னா ஏன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரீசன் கேட்குறாங்க. அதான் தயாரிக்கிறாங்களே, அதனால் இதுக்கு பதில் சரியாக வரல. ஸோ நாங்கள் தயாரிப்பு பணிகள் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் ஜாயினிங் டியூட்டி நாட் ஜாயினிங் ரிசைன்ட் ஆஃப்டர் ஜாயினிங். 3 கேள்வி தெளிவாக கேட்டிருக்காரு. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட், எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்ட்டு ஒன்று. ஜாயினிங் டியூட்டி, எத்தனை பேர் டியூட்டியில் ஜாயின் பண்ணாங்க, எத்தனை பேர் டியூட்டியில் ஜாயின் பண்ணல, எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாத காலங்கள் வந்து நான் கொடுத்துருக்காங்க டைம்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கொடுத்தாங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டத்தின்படி பணியில் சேர 6 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதால் பயன்பாட்டு துறைகளிடமிருந்து பணியில் சேராத ஒரு விவரம், பணியில் சேர்ந்து ராஜினாமா செய்த ஒரு விவரம் ஏதும் பயன்பாட்டு துறைகளிடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவல் அளிக்கப்படுகிறது. அப்போது இப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு 6 மாதம் வரையும் டைம் இருக்குது. அப்போது இன்னும் 6 மாதம் முடியலை. அப்போ யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் கிட்ட எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, எத்தனை பேர் நான் ஜாயின் பண்ணலை, ஆஸ் வெல் அஸ் எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்கன்னு தகவல் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கேட்டகரி வைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி அரைசஸ் டியூ டு த நான் ஜாயினிங் ஆர் ரெசிக்னேஷன். எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை, இல்லை ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிட்டாங்களா. இதுக்கும் பதில் என்ன வருது? பணியில் சேருவதற்கு 6 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கனால பயன்பாட்டு துறையிலிருந்து இந்த விவரங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் அடுத்த ஒரு விஷயம் வந்து காப்பீஸ் ஆஃப் த ரெலவெண்ட் ஃபைல்ஸ் நத்திங் இன் கம்யூனிகேஷன் டிசிஷன் ரிகார்டிங் ப்ரிப்பேரிங் த நான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிசர்வ் லிஸ்ட் அண்ட் ஃபர்தர் சப்மிட்டட் ஆஸ் பர் த. இந்த இடத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. மதுரை கோர்ட்டு கேஸை வச்சு இப்போ மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா இந்த கோர்ட் ஆர்டர் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னும் போது என்ன வருதுன்னா திரும்பவும் சொல்கிறாங்க நான் தயாரிப்பு பணிகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் நிபந்தனை சட்டம் 2016 மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மதுரை வழங்கிய தீர்ப்பு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, பிஜி அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரிசர்வ் லிஸ்ட் தயாரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணிகள் முடிவு பெற்ற பின் பட்டியல் வெளியிடப்படும். என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட் தயாராகுது, பணிகள் முடிவுற்ற பின் பட்டியல் வெளியிடப்படும். அப்போ ரிசர்வ் லிஸ்ட்டு வர்றது கன்ஃபார்ம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னா மறக்காமல் லைக்கை போட்டு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சரியான நபர்களுக்கு போய் சேரணும். நீங்கள் அனுப்பலைன்னா அவங்களுக்கு தெரியாமே போயிடும். அனுப்புங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 7வது கேள்வி, whether the above high court order has been considered while processing this recruitment அப்படின்னு கேட்குறாங்க. மாண்பமை சென்னை உயர்நீதி மதுரை கிளை வழங்கல இந்த தீர்ப்பை உட்பட்டு இப்பணி தெரிவு தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அளிக்கப்படுகிறது. ஸோ நாங்கள் ரிசர்வ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டேக்கன் இன் டிஆர்பி என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. திரும்பவும் தொடர்ந்து இப்பணி தேர்வுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீர்ப்பை வச்சு நாங்கள் ரிசர்வ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா திரும்ப எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டான்ற மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ரிசர்வ் லிஸ்ட் நான் தயாரிச்சு நிற்கிறேன் அப்படின்னு பதில் வருது. ஃபைனலாக வெதர் ரிசர்வ் லிஸ்ட் ப்ரிப்பேர் த ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட். இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட் ப்ரொப்போஸ் டு த ப்ரிப்பேர்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த அபோவ் லீகல் ப்ரொவிஷன்ஸ் கோர்ட் டைரக்ஷன். அப்போது இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை வச்சு ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா பதில் எப்படி கொடுக்குறாங்கன்னா டைம் டு டைம் சேஞ்சுன்னு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தின்படி இனிவரும் பணி தேர்வுகளில் ரிசர்வ் லிஸ்ட் வெளியீடு தொடர்பாக அவ்வப்போது உள்ள நடைமுறையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியுமா,
இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கவங்க வச்சு நீங்கள் நிரப்ப முடியுமான்னும் பொழுது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் லிஸ்ட் வெளியிடுன்றது அவ்வப்போது உள்ள நடைமுறை அடிப்படையில் நாங்கள் மேற்கொள்ளுவோன்றது மேலோட்டமாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள் தெரியணும்னா நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களும் அனுப்புங்க. உங்களுக்கு இது போன்ற ஏதாவது லெட்டர்ஸ் கிடச்சிருக்கு, ஆர்டிஐ லெட்டர் கிடச்சிருக்கு, ஜிஓ கிடச்சிருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இந்த சொசைட்டிக்கும் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த தகவலை அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரியட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் யாருக்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இந்த சேனலில் மட்டும்தான் உண்மையான தகவல் எவிடன்ஸோடு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை டீச்சர்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துனுருங்க. இன்னும் சிறப்பான முக்கியமான தகவல்லாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் இடம்பெற போகிறது. பிஜிடிஆர்பி 2000 ரிசல்ட் லிஸ்ட் தயாராகிறது, கன்ஃபார்மாக வரப்போகுது. ஈவன் அடிஷ்னலாக பிடிடிஆர்பி ரிசல்ட் லிஸ்ட்டும் தயாராகிட்டு இருக்குது, கன்ஃபார்மாக வரப்போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.